ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த புதன்கிழமை மாலை வேளையிலே நாம் கர்த்தருடைய பாதத்திலே அமர்வதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாடுகளிலும் உன்னை பலப்படுத்தும் தேவ கிருபை என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களிலே நாம் மக்கதோனிய திருச்சபை மக்களை குறித்து நாம் படிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த மேசிடோனியாங்கிற நாடு இருக்குது உலக வரைபடத்துல. அங்கே அநேக திருச்சபைகள் இருந்தது. குறிப்பாக அங்கே 2 திருச்சபைகள் நமக்கு வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஒன்று தெசலோனிக்கே திருச்சபை, இன்னொன்று பிலிப்பியர் திருச்சபை. இந்த திருச்சபை மக்களை குறித்து அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபை மக்களை உற்சாகப்படுத்தும்படியாக அவர்களை முன் உதாரணமாக காட்டுகிறார். நீங்கள் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்பீர்களே, ஆனால் அவர் 1ஆம் 2ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, மக்கதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இங்க நாம பார்க்கிறோம், இந்த மக்கதோனிய திருச்சபை மக்களுக்கு தேவன் அளித்த கிருபை என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த உலகம் தேவ கிருபையினால் வருகிற விளைவுகள் என்ன என்று சொல்லி எதிர்பார்க்கிறதோ அதற்கு நேர் எதிர்மறையான காரியங்களை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், அப்போ அங்க தேவ கிருபை இருக்கிற அந்த இடத்துல அங்கே மிகுந்த உபத்திரவம் இருந்தது, அங்கே கொடிய தரித்திரம் இருந்தது, ஆனாலும் அங்கே பரிபூர்ண சந்தோஷம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கிருபை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்திலே எந்த ஒரு பொருளினாலும் எந்த ஒரு முயற்சியினாலும் அடைய முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கிடைக்கிற கிருபை. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று என்று சொன்னால், அந்த பாவத்திலிருந்து மீட்டு இயேசுவின் பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அந்த கிருபை அங்கே அதிகமாக பெருகிற்று. நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரம்ப வாழ்க்கை, மனித ஆரம்ப வாழ்க்கை முதல் அவரை உருவாக்கி வந்தது, அவரை பலப்படுத்தினது தேவனுடைய கிருபை. ஆகையினால்தான் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்த முடிந்தது. நல்லா கவனிச்சுக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு கிருபை கிருபை என்று பாட்டு பாடுனா போதாது. அநேகம் பாடல்கள் கிருபையை குறித்து பாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த கிருபையினுடைய மகிமையை அறிந்து கொள்ளவில்லை. கிருபை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நீ தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அந்தஸ்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பலன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு. அதற்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாட்களிலே அந்த 33.5 ஆண்டுகளும், அவர் பிறக்கும் போதே அவரை கொலை செய்வதற்கு ஏரோது திட்டமிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை காப்பாற்றுவதற்கு அந்த கை குழந்தையை எடுத்துக்கொண்டு அவருடைய தாயும் தகப்பனும் ஓடுகிறார். கடைசியிலே அவர் சிலுவை மரணத்தை சந்திக்கிறார்.
அப்ப சின்ன வயதிலேயே அவர் மாம்சத்துல மனுஷனா தான் இருந்தார். அப்போ அவரை பலப்படுத்தினது அந்த சின்ன வயதிலே இருந்து அவரோடு இருந்த தேவனுடைய கிருபை. இன்னைக்கும் எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்கு பாடுகள் உண்டு. அந்த பாடுகளிலே அவருடைய கிருபை உங்களை தான். இதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இந்த பாடுகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த பாடுகள் இல்லாமல் நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ முடியாது. அதுதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அவர் நம்மை சிட்சியாதிருந்தால் நம் இயேசுவின் பிள்ளைகளாகிறோம். அப்போ இந்த பாடுகளுக்கு பின்னால தேவ கிருபை நம்மை தாங்கி உருவாக்குகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை பாருங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 10 முடிய. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்த ஒரு சுய சாட்சியை எழுதுகிறார். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்த நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அதுக்கு முன்னால்தான் அவர் சொல்றாரு, நான் 3ஆம் மானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் என்று அவர் சொல்லல, ஒருவன் என்று சொல்வார். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம். அவ்வளவு அரிதான காட்சிகளை அவர் பார்த்திருக்கிறார். பார்த்ததினாலே அவருக்குள்ள ஒரு மேன்மையான மேட்டிமையான எண்ணம் வந்திருக்கலாம். ஆகவே இந்த எண்ணம் எனக்குள் உருவாகாதபடிக்கு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. என்ன அழகா எழுதுறாரு பாருங்க. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, இன்னைக்கு ஒரு சின்ன காரியம், ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தினா நம்ம அவ்வளவு விளம்பரப்படுத்துறோம். ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டா நாம அவ்வளவு சந்தோஷப்படுறோம். இங்க பவுலுடைய அந்த வார்த்தை அவர் தாழ்த்துகிற தாழ்மையை பாருங்க. இந்த பவுல் தன்னை எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் பாடுகளை கொடுக்கிறார். நல்ல ஆண்டோருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு. நீ உண்மையாக ஊழியம் செய்வாய் என்றால் உனக்கு பாடுகள் உண்டு. நீ ஆண்டவருக்காக உண்மையாக ஓடுவாய் என்றால் உனக்கு பாடுகள் உண்டு. ஏன் பாடு? நீ உன்னை எந்த இடத்திலும் உயர்த்தி விடக்கூடாது என்பதற்காக. உனக்குள்ள ஒரு பெருமை. ஏன்னா வசனம் ரொம்ப கர்த்தருக்கு மிக வெறுப்பான ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால், அது வசனம் விவிதமாக சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார். மேட்டிமையான சிந்தனை வந்துடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு அங்கே சரீரத்திலே ஒரு பாடுகளை கொடுக்கிறார். அப்ப பவுல் அடுத்த வசனத்தை பாருங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். பவுல் எப்படி ஜெபம் பண்ணிருப்பாரு? எவ்வளவு உரிமையாக ஜெபம் செய்திருப்பார். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு கர்த்தருடைய பதிலை பாருங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பாடு உனக்கு உண்டு. அது இருந்தா தான் நீ என்ன நோக்கி கதறிக்கொண்டே இருப்பார். நாம் நம்முடைய பலத்திலே வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக கர்த்தருடைய பலத்தை சார்ந்திருக்கும்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்விலே கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிருபை. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விடும். உனக்கு ஒரு பலவீனம் இருக்குல்லப்பா, அந்த பலவீனத்தை தாங்கும்படியாக உனக்குள் என்னுடைய பலம் இருக்கும். அதுதான் கிருபை. இன்னைக்கு உலக பிரகாரமான மனிதன் ஒரு சின்ன பிரச்சனைக்கு சூசைட் பண்ணிடுறான். இன்னைக்கு பேப்பர்ல ஒரே குடும்பத்துல 3 சிறிய பிள்ளைகள், 3 மொத்தமா சூசைட் பண்ணுது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டிய மேடையில் இருந்தாலும் அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சியோடு தங்களை ஒப்புக் கொடுத்தார்களே அல்லாமல், ஏன் கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று யாரும் கதறினதாக சரித்திரம் இல்லை.
அந்த இடத்துல அவங்களை தாங்குவதுதான் தேவ கிருபை. அந்த இரத்த சாட்சியும் மரணத்திலும் அவர்களை தாங்குவதுதான் தேவ கிருபை. இந்த கிருபையை கற்றுக் கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றி சென்ற அத்தனை அப்போஸ்தலருக்கும் அவர் மிக அதிகமான பாடுகளை அனுமதித்து அதில் அவர் தாங்கிய அந்த கிருபையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 10வது வசனத்தை பாருங்கள். அந்த 9வது வசனத்தை மீண்டுமா படிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் இரு தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவது. இப்ப நான் என் பலத்திலே, இன்னைக்கு நம்ம அநேகர் அவங்கவுங்க பலத்துல தான் வாழ்றோம். ஏனென்றால் அவர்களுக்குள் கர்த்தருடைய பலம் இல்லை. ஏன்னா நீ உன் பலத்தை சார்ந்து இருந்தா உனக்குள்ள கர்த்தருடைய கிருபையாகிய பலன் ஒரு நாளும் வராது. நீ உன் பலம் என்னால முடியும், வாய் தவறி கூட அந்த வார்த்தையை சொல்லிடாதீங்க. நீங்கள் உங்கள் பலத்தையே சார்ந்திருப்பீர்களே. ஆனால் அது அறிவு சம்பந்தமான காரியமா இருக்கலாம், அல்லது பொருளாதார சம்பந்தமான காரியமா இருக்கலாம், அல்லது நீங்க உங்களை சார்ந்திருக்கிற உங்க ரிலேஷன்ஸ், உங்களுடைய நண்பர்கள், மனிதருக்கு சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்குது, நான் எலெக்ஷன்ல நின்னா எனக்கு எப்படி ஓட்டு விழும், என்ன எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, நான் திருச்சபையில இந்த அந்தஸ்துல இருக்கிறேன். நோ, உனக்கு கர்த்தருடைய கிருபை வேண்டும் என்றால் இந்த உலகத்து பலன் எதுவும் உனக்கு இருக்கக்கூடாது. அதுதான் வசனம். நாம் நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபை. இதை சொல்லிடலாம், பட் அது அனுபவமா மாறணுமே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு அழகாக சொல்கிறார், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. இந்த கிருபை வேணும் அப்படின்னா அவனுடைய வல்லமும் உன் மேல தங்கணும். நீ ஒன்றுமில்லாமல் ஆகணும். நீ செயல்படுகிறவனாக இருக்கக்கூடாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 10வது வசனத்தை பாருங்க. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாயிருக்கிறேன். என் அருமையான வார்த்தை. நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எங்கே போராட்டம் உண்டோ, எங்கே பாடுகள் உண்டோ, அங்கே உன்னை பலப்படுத்த தேவனுடைய கிருபை மிக அதிகமாக உன்மேல் வந்து இறங்கும். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை அவர் பண்ணுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிற மிக ஒரு முக்கியமான வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்துல பாருங்கள். மத்தேயு 5, 11, 12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ரொம்ப அழகா சொல்றார். நீ கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவித்தால் நீ பாக்கியவான். நாம் இன்னைக்கு பிரசங்கங்கள் எல்லாமே உலகத்தின் ஆசீர்வாதங்களை மையமாக வைத்து கேட்டு கேட்டு சத்தியத்தை போதிக்கிறவர்களும் அந்த செவிகளுக்கு சத்ருவாக தெரிகிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வெற்றி சேர்க்க வேண்டுமானால் இந்த உலகம் உனக்கு சத்ருவாகத்தான் தெரிய வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உலகம் சத்ருவாதான் இருக்கும். அப்போ அந்த பாடுகள்ல உனக்கு ஒரு பலன் வேணும்ல, அதுதான் தேவ கிருபை. அதுல 12ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 5, 12. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ரொம்ப அருமையா சொல்ற. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆமா, அந்த உலகத்துல உனக்கு பாடு மிகுதியாயிருக்கும். ஆனால் தேவ கிருபை இங்கே உன்னை தாங்கி பாதுகாத்துக் கொள்ளும். பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இது எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் உள்ள பாடுகள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே,
நீ கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்பதற்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால் இந்த பாடுகளின் வழியில நீ கடந்து சென்றுதான் ஆகும். நீங்களா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40, 41, 42 வருஷங்களை பாருங்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்ற பிறகு அங்கே பெந்தேகோஸ்தே நாளிலே திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் பேதுருவுடைய செய்தியை கேட்டு. அப்போ கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் இயேசுனுடைய சீஷர்களாக மாறுகிறார்கள் என்கிற செய்தியை அன்றைய யூத சமய தலைவர்கள் கேள்விப்பட்டு சீஷர்களை கூட்டிகிட்டு வர சொல்றாங்க. 40வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 5:40. அப்பொழுது அவர்கள் ஆலோசனை சங்கத்தார் அங்கே அவர்களுக்கு கமாலியேல் என்கிற ஒரு நியாய சாஸ்திரி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்க இவங்களை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த வார்த்தைகள் தெய்வ சித்தத்துக்கு விரோதமாக இருந்தால் அது ஒண்ணும் இல்லாம போகும் என்று அவருக்கு ஏற்கனவே ஆலோசனை கொடுத்திருக்கார். இந்த சத்தியம் நிலை நிற்காது. இந்த பெயர்ல ஏற்கனவே பலர் வந்து அவர்கள் ஒன்றும் இல்லாமல் அழிந்து போனார்கள். ஆகவே இதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவர்களுக்கு ஆலோசனை சொன்னபடினாலே இவர்கள் இந்த கமாலியரின் ஆலோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கிறார். அவர்களை அடித்து அவர்களை விடுதலையாக்கினார். இந்த அப்போஸ்தலர்களுக்கு பாடுகள் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள். இயேசு இல்லாம இப்பதான் ஊழியம் செய்ய போறாங்க. ஆனால் அங்கதான் அந்த தேவனுடைய கிருபையை நீங்க நல்லா பார்க்கணும். 41ஆம் வசனத்தை பாருங்க. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த ஆலோசனை சங்கம் அங்கதான் இருக்குது. அங்கே இந்த மூத்த ஆசாரியர்கள் அங்கே இருக்கிறார்கள். இவர்களை அழைத்து அடித்தன சாதாரண கன்னத்தில் அடிச்சிருப்பாங்களா? எப்படி அடிச்சிருப்பாங்க? இவர்களுடைய வழக்கம் பெரம்ப கொண்டு அடிக்கிறது தான் அவங்களுடைய வழக்கம். இனி இந்த நாமத்தை போதிக்க கூடாதுன்னு கட்டளையிட்டு அனுப்புனாங்க. ஆனா இவங்க எதுக்கு சந்தோஷப்படுறாங்க பாருங்க. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பாடுபடுவதற்கு தாங்கள் பங்காளிகளானதால் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இன்னைக்கு சாத்தா இந்த செய்தி எல்லாம் இருட்டடிப்பு பண்ணிட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல இந்த செய்தியே கிடையாது. எனக்கு 5 ரூபாய் வந்தா சந்தோஷம், எனக்கு தலைவலி சந்தோஷம், எனக்கு நான் ஜெபிச்சேன் இந்த காரியம் கிடைச்சா சந்தோஷம், இந்த ஊழியக்காரர் ஜெபித்தார் எனக்கு இது நடந்தது சந்தோஷம். ஆக பிற நம்பிக்கையில் உள்ளவர்களுக்கு எது சந்தோஷமோ, இந்த உலகத்திலே வேற்று நம்பிக்கையில் உள்ளவர்களுக்கு எது சந்தோஷமோ, கடவுள் பெயரை சொல்லி எது சந்தோஷம் என்று நினைக்கிறார்களோ அதற்கு சமமான காரியத்தையே கிறிஸ்தவ உலகத்திலும் சாத்தான் கொண்டு வந்து வைத்து விட்டான். ஆனால் இது உலகத்துக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை. எங்க நம்ம டைரக்டா கடவுளோடு தொடர்பு கொள்கிறவர்கள். நம்முடைய கர்த்தர் மிக அதிசயமானவர். இது ஒருவேளை ஒரு சாதாரணமான காரியம் தான். நான் வருகிற சனிக்கிழமை ஒரு ஊழியத்துக்கு போறேன், 2 டே மீட்டிங். அதுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட்டை வச்சு கொண்டு போறதுக்கு என்கிட்ட ஒரு சின்ன பேக் இல்லை. நான் பேக் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அவ்வளவுதான். நான் அதை பற்றி ஒன்றும் சிந்திக்கல. பார்த்துக்கலாம், இல்ல வீட்டுல ஏதாவது லேப்டாப் பேக் இருந்தா அதை வச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு விட்டுட்டேன். நேற்றைய தினத்துல என்னுடைய மகள் ஒரு கிஃப்டாக எனக்கு ஒரு நல்ல காஸ்ட்லி பிரீஃப் கேஸ், நியூ மாடல், அது ஒரு செட் 1 or 2 செட் ட்ரெஸ் மட்டும் வச்சு கொண்டு போற மாதிரி ஒரு சூட் கேஸ் எனக்கு அமேசான்ல வந்து.
நான் அவட்ட கேட்கல. இதை நான் யார்கிட்டையும் சொல்லவும் செய்யல. ஆண்டோட்ட சொன்னேன். எனக்கு ஒரு பேக் இல்லையே, ஒரு சின்ன சைஸ்ல ட்ரெஸ் கொண்டு போறதுக்கு இல்லையே என்று ஆண்டவரிடம் சொன்னேன். என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவ போல நம்மோடு ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு உறவு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. நீ எல்லாத்தையும் பப்ளிக்ல கேட்டு வாங்கிக்கிட்டு இயேசு தந்தார்னு சொல்லாத. நீ அந்தரங்கத்துல இயேசுவோட பேசி பழகு. அந்தரங்கத்துல இயேசுவோட பேசி பழகு. அவர் வெளியரங்கமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். அவருடைய பிள்ளைகள் சாதாரணமா கேட்கிற காரியத்தை அசாதாரணமா செய்து கொடுப்பார். ஆகையினால்தான் they are very close to Christ. இந்த அப்போஸ்தலர்கள் அவன் சொல்றாங்க, நாங்கள் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் பாடுபடுவதற்கு எங்களுக்கு கிடைக்க அந்த வாய்ப்புக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நாங்க வெரி க்ளோஸ், அவரோட நாங்க நெருக்கமானவர்கள். அங்கதான் தேவனுடைய கிருபை அவங்களை தாங்குவதை நாம் பார்க்கிறோம். எப்படி இங்க பாடுகள்ல சந்தோஷப்படைய முடியும்? அதோட அவங்க நிக்கல. அந்த கிருபை அவங்க வெளிப்படுத்துகிற அந்த மெத்தடை பாருங்க. அவர்கள் தினந்தோறும், அவன் பேசக்கூடாதுன்னு சொன்னா அவங்க டெய்லி தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி, இன்னைக்கு இந்த வீட்டுல இங்க உபதேசம், அடுத்த அரை மணி நேரத்துல அடுத்த வீட்டுல, அடுத்த அரை மணி நேரத்துல அடுத்த வீடு, வீடு வீடாக சென்று இந்த இயேசுவை போதித்தார்கள். இயேசுவே மேசியா என்று அவர்கள் பறைசாற்றினார்கள். இவ்வளவு ஒரு நெருக்கமான உறவு நமக்கு இயேசுக்கு இருக்குதா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க ஒரு கிறிஸ்தவ மத வழக்கப்படி செய்கிற காரியங்களினாலே உங்களுக்கும் இயேசுவுக்கும் நெருக்கம் என்று நினைத்து விடாதீர்கள். இட்ஸ் a religious activity. ஆனால் இது அதற்கு அப்பாற்பட்ட உறவு. அந்த நெருக்கம், அவருக்காக நான் எதையும் சாதிப்பேன், எதையும் சுமப்பேன் என்று நீ முடிவெடுக்கும் பொழுது அவர் உன்னோடு இருந்து உன்னை பலப்படுத்துகிறாரே, அதுதான் தேவக்கருணை. இப்போ நம்ம இந்த சத்தியத்துக்கு வருவோம். இந்த மக்கதோனிய திருச்சபை மக்கள் தங்கள் மிகுந்த உபத்திரவத்திலும் அவர்கள் கொடிய தர்க்கமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே அவர்கள் மிகுந்த உதாரத்துவமை கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபத்திரவத்திலும் பரிபூர்ண சந்தோஷம் தரும் தேவ கிருபை. உபத்திரவத்திலும் பரிபூர்ண சந்தோஷம் தரும் தேவ கிருபை. அவங்களுக்கு பயங்கர பாடுங்க. ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் தருத்திரம்னு எழுதியிருந்தா பரவாயில்ல, அங்க பவுல் எழுதுகிற அந்த வார்த்தையை பாருங்கள், கொடிய தருத்திரம். தரித்திரம் என்றால் ஒரு மனிதனிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கும். அவனுக்கு சொந்தமா எதுவுமே இல்லை என்று அர்த்தம். அப்படிப்பட்ட தரித்திரம். ஆனால் அவர்களுக்குள்ள என்ன இருக்குது? பரிபூரண சந்தோஷம். அந்த சந்தோஷம் அவர் எழுதியிருக்கலாம், பூரண சந்தோஷம் எழுதியிருக்கலாம், பரிபூரணமான ஒரு சந்தோஷம், ஒரு முழுமையான சந்தோஷம். இதான் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது நோக்கமே நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்காக. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த பரிபூர்ண சந்தோஷம் தேவ கிருபை உன்னோடு இருக்குமானால் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணமாகி செல்லும் பொழுது அவங்களுக்குள்ள எப்பவும் இருந்தது என்ன அப்படின்னா முறுமுறுப்பினார், திருப்தியற்ற சூழ்நிலை. எதுலையும் அவங்க திருப்தி ஆகல. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த திருப்தியற்ற சூழ்நிலை தான் நம்மை ஆண்டவரை விட்டு அதிகமாக பிரித்து செல்கிறது. எத்தனை பேர் நம்ம சந்தோஷமா இருக்கோம்? நீங்க பாருங்க, இந்த ஏழை விசுவாசிகள்கிட்ட இருக்கிற சந்தோஷம் நம்மகிட்ட கிடையாதுங்க. ஏழை விசுவாசிகள்கிட்ட இருக்கிற சந்தோஷம் நமக்கு கிடையாது.
அவர்கள் கிறிஸ்துவ மாத்திரம் தான் பார்ப்பாங்க. அவனுக்கு உலக பிரகாரமான எந்த அந்தஸ்தும் கிடையாது. பணமோ, அவனுக்கு சர்ச்சில் அது என்ன சொல்றது, ஒரு ரெகக்னேஷன், ஒரு அங்கீகாரம் எதுவுமே கிடையாது. பட் அவங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்? அவர்கள் முழுவதுமாக கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறார், முழுமையாக கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறார். நீங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை பாருங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் பவுல் சொல்றாரு, மிகுந்த தைரியத்தோட உங்களுடனே பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். இந்த வார்த்தையை அதிகமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பவுல் தான். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். நல்லா கிறிஸ்தவர்கள் கணித்துக் கொள்ளணும். நமக்கு பாடுகள் வரும்பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். இதை நீங்க அனுபவபூர்வமாக உணர்கிற பழக்கம் வரணும். நீங்க அப்படி பழக ஆரம்பித்து விட்டால் நீங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பதை நீங்கள் தத்ரூபமாக உணர்ந்து கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் சரி, சிலர் தங்கள் பாடுகளிலே எப்படி நாம் அந்த பாடுகளை மேற்கொண்டு வரப்போகிறோம் என்று அவர்கள் தத்தளிக்கும் பொழுது தங்கள் அருகில இயேசு நிற்கிறதே அவருடைய ஆவிக்குரிய கண்களாலே பார்த்திருக்கிறார். அதற்கு நமக்கு எடுத்துக்காட்டாக தான் அன்றைக்கு நேபுகாத்நேச்சாருடைய அந்த சட்டத்துக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எதிர்த்து நின்ற பொழுது அவர்கள் அக்னி கடலுக்குள்ள தள்ளுறாங்க. அவர்கள் தைரியமாக தங்களை அந்த தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். ஆனால் அந்த இடத்துல தேவனுடைய கிருபை, அதுதான் இயேசு கிறிஸ்து. அங்க தேவகுமாரனுடைய சாயலிலே ஒருவர் அவர்களோடு இருக்கிறதை அவர்கள் கண்டுகொண்டார். அந்த ராஜா அவங்களோடு இருக்கவங்களா பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ கர்த்தருக்காக வாழ்வது என்று சொல்லி முடிவெடுத்து கர்த்தருடைய கிருபை, உனக்கு போராட்டங்கள் வரும் பொழுது கர்த்தருடைய கிருபை உன்னை பாதுகாக்கும். அதை நீ உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் உணரணும். அந்த கிருபை இருக்கிறத உணரணுங்க. இங்க அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எங்களுக்கு உண்டான சகல உபத்திரத்திலேயும், எல்லா உபத்திரவத்திலேயும் நான் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன். இது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாயிலிருந்து வர வேண்டிய ஒரு வார்த்தை. இது அனுபவம் இல்லாமல் வர முடியாது. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லை, அவ்வளவு பாடுகள். எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னா எங்களுக்கு அது டைம் இல்லைங்க. எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. வெளியே இவங்களுக்கு விரோதமா அந்தகார சக்திகள், ஒருவேளை இன்றைக்கு சொல்வது நம்முடைய மிஷினரிகளுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற மதவாத சக்திகளை போன்று வெளியே புறம்பே போராட்டங்கள், உள்ளே பயங்கள். ஆமாங்க, அவரும் சாதாரண மனுஷன் தான், அவருக்குள்ளேயும் பயம் இருந்தது. ஆனா அவர் சொல்றாரு, நான் பரிபூர்ண சந்தோஷமா இருந்தேன். நம்முடைய மிஷனரிகள் ஒவ்வொரு நாளும் ஒரு கடினமான பாதையை கடந்து செல்கிறார்கள். அவங்களும் சண்டே ஆராதனை நடத்துறாங்க, அவங்களும் கிறிஸ்துவ செலிப்ரேட் பண்றாங்க, அவங்களும் கன்வென்ஷன் நடத்துறாங்க, நீயும் எல்லாம் செய்கிறார். அங்க அற்புதமா அடையாம நடக்குது. அங்கே தினசரி ஆராதனைக்கு புதிய புதிய நபர்கள் வருகிறார்கள். அங்கே ஆத்தும ஆதாயம் நடக்கிறது. அங்கே புதிய திருச்சபைகள் உருவாகுது. ஆனா நீ இத்தனை ஆண்டுகள் சபையை வைத்துக் கொண்டு நீ எத்தனை சபையை உருவாக்கி இருக்கிறார்? ஒரு மிஷினரிய சபையை தாங்கணுங்கிற செய்தி கூட உங்க சபையில் இல்லையே. நான் டிஎஃப் ஈரோட சொல்லவில்லை, பொதுவாக இந்த செய்தியில சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எப்படி உணர்வற்ற நிலையில இருக்கும். நமக்கும் நம்முடைய ஊர்களிலே இருக்கும் வேற்று நம்பிக்கையில் உள்ளவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவங்களும் அவங்க டெம்பிளுக்கு போறாங்க, அவங்களும் சாமி கும்பிடுறாங்க, அவங்களும் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க, அவங்களும் நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்க, அவங்ககிட்டயும் விட்னஸ் இருக்குது. ஆமா, அவங்ககிட்டயும் விட்னஸ் சாட்சிகள் இருக்குது, அனுபவ சாட்சிகள் இருக்குது. வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்?
இன்னைக்கு தேவ கிருபையை நாம் அலட்சியம் பண்ணணுமோ, அன்றைக்கு நாம் இந்த உலகத்துல மற்றும் ஒரு மதவாதிகளாக மாறிப்போம். இந்த வார்த்தை மிக ஒரு அருமையான வார்த்தை. புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆனா அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றாரு, நாங்கள் உபத்திரவத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மக்கதோனிய திருச்சபை மக்கள், அவர்களுக்குள்ள ஒரு உபத்திரவமும் இருந்தது, அவர்களுக்குள்ள தரித்திரமும் மிகுந்த தரித்திரம் இருந்தது. ஆனாலும் அவர்களுக்குள் பரிபூர்ண சந்தோஷம் இருந்தது. நீங்கள் அந்த மத்தேயு 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். தீத்து வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். அதாவது எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, எனக்கு 1000 போராட்டம் இருக்கலாம், ஆனால் நான் எந்த இடத்திலே ஊழியம் செய்கிறேனோ அங்கே நான் பார்க்கிற அறுவடையை கண்டு நான் சந்தோஷப்படுவேன். நான் கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டத்திலே விளைகிற கனிகளை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன். இன்னுமாக நீங்க 9ஆம் வசனத்தை பாருங்க. இப்பொழுது 8-9 ரெண்டையுமே வாசிக்கிறேன். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தியிருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தோம், இப்போது மனஸ்தாபப்படுகிறது இல்லை. ரொம்ப கடினமாக எழுதக்கூடியவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்ப அவர் சொல்றாரு, இதை வாசித்து நீங்க துக்கப்பட்டிருக்கீங்க, ஆனா நான் அதற்காக துக்கப்படல, மனஸ்தாபப்படல, நான் சந்தோஷப்படுகிறேன். 9ஆம் வசனத்தை பாருங்க. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த வேளையிலே ஆவியானவர் உங்களோடு பேசும் பொழுது உங்களுக்குள்ள நான் இன்னமும் இந்த அளவுக்கு வளரவில்லையே என்கிற ஒரு துக்கம் உருவாகுமே ஆனால் அதற்காக சந்தோஷப்படுகிறேன். நீங்க பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க விரும்புவீர்களே ஆனால் நீங்கள் இயேசு காட்டிய வழியில தான் செல்ல முடியும். சில போதகர்கள், சில சுவிசேஷருடைய செய்திகளை நீங்கள் கேட்பீர்களே ஆனால் இந்த உலகத்திலே வேற்று நம்பிக்கையில உள்ளவர்களுக்கு அவர்கள் தெய்வம் என்று சொல்லுகிறவைகள் என்ன உலக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதோ அதே ஆசீர்வாதத்தை தான் இவர்களும் பிரசங்கித்து உங்களுக்கு அவர்கள் வரப்பண்ணுகிறார். அந்த ஆசீர்வாதங்கள் இந்த உலக வாழ்க்கையோட நின்றுவோம். ஆனால் நீ கர்த்தர் காட்டிய வழியிலேயே செல்வாயான. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் அந்த கிருபை. எதற்கு கிருபை? இந்த உலகத்துல நீ தேவனுடைய குமாரனாக வாழ வேண்டும் என்றால், நாம தேவனுடைய குமாரன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்து நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப நீ உண்மையா கடவுளுடைய பிள்ளையா வாழ்வானா உன்னை சுத்தி பிசாசு கூட்டம் நிற்கும். சபையில உன்னை உண்மையா ஊழியம் செய்ய விடாது. டெய்லி உன்னை வீட்டு வாசல வந்து உன்னை தகராறு பண்ணும். உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுதிதான் நிற்கும். நீ சந்தோஷப்படும், நீ சந்தோஷப்படும். ஏனென்று சொன்னால் நான் கர்த்தர் காட்டிய வழியிலே சென்று கொண்டிருக்கிறேன், ஆகவேதான் எனக்கு போராட்டங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இரண்டாவதாக அந்த மக்கதோனிய திருச்சபை மக்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்கள். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அங்க ஒரு மிகுந்த தரித்திரம் அந்த சபையில, அந்த நாட்டு சபைகளில மிகுந்த தரித்திரம், ஒண்ணு கொடுக்கறதுக்கு ஒண்ணு கிடையாது. ஆனால் அவர்களால் எவ்வளவு முடியுமோ அதை கொடுப்பதற்கும், இதுக்கும் மிக்க இடம் கொடுக்கலாம், அதை கொடுப்பதற்கும் அவர்கள் மனதுள்ளவர்களாக இருந்தார்கள். பெற்றுக்கொள்வதில் மாத்திரமல்ல, கொடுப்பதிலும் தேவ கிருபை. இன்னைக்கு தேவ கிருபையினாலே பெற்றுக்கொண்டே இந்த சாட்சிகள் அதிகமாக கேட்கிறோம். தேவ கிருபையினாலே நான் அதிகமாக கொடுத்தேன் என்ற சாட்சிகளை நாம் கேட்பது.
எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏழை விதவையின் அந்த கொடுக்கிற மனது இயேசுவை கவர்ந்த மனது. ஏழை விதவையின் கொடுக்கிற மனது அது இயேசுவை கவர்ந்த மனது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உற்சாகமா கொடுக்கணும்னா பணம் தேவையில்லைங்க, அதுக்கு மனசுதான் தேவை. நீ உற்சாகமா கொடுக்கணுங்கிற எண்ணம் உனக்குள் உருவாக வேண்டும், ஆனால் உனக்கு பணம் தேவையில்லை, உனக்கு அது கொடுக்கிற மனசு தேவை. கொடுக்கும் அளவு அல்ல, ஆர்வம் முக்கியம். நான் எவ்வளவு கொடுக்க போறேன் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. என்கிட்ட எவ்வளவு இருந்தா தானே நான் கொடுக்க முடியும் என்ற கணக்கு அல்ல. அதுக்கு உனக்கு ஆர்வம் தேவை. அதுதான் இந்த திருச்சபையில நடந்தது. அவங்க எம்டி இருந்ததை கொடுத்தாங்க. வேற ஏதாவது இருக்குதான்னு வீட்டுல தேடி எடுத்து இது நாளைக்கு தேவையே என்று கூட எதிர்பார்க்காமல் அதையும் கொடுத்து விட்டார். உனக்குள்ளே ஆர்வம் இருந்தால் கொடுக்கிற அளவு அதிகமாகும். உனக்குள்ளே ஆர்வம் இருந்தால் கொடுக்கிற அளவு அதிகமாகும். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய கடைசி, இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி எச்சரிப்பு, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நாம போக முடியல. ஒரு கூட்டம் தங்களையே அர்ப்பணித்து, தங்கள் உயிரை அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா நிர்விசாரமா சபைகள்ல உட்கார்ந்து ஒரு பெஸ்டிவல்னு சொல்லி 3 நாள் 4 நாள் ஒரே சாப்பாடு. அவன் வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லையா? நம்ம இதெல்லாம் என்ன நினைக்கிறோம்? என்ஜாய்மெண்ட் நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து வேதனைப்படுகிறார். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அப்போ என்ன பொருள் என்றால், நமக்காக தங்களை அர்ப்பணித்து ஓடுகிற அந்த பாடுகளில இருக்கிற மிஷினரிகளை குறித்த உணர்வு உனக்கு இல்லை. அவனுடைய பாடுகளை உணர்ந்து கொள்கிற உணர்வு உனக்கு இல்லையே. எப்படி நீ தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய கிருபையை நீ பெற்றுக்கொள்ள முடியும்? வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கல, காது குத்தல, வீடு கட்டல, அதை கட்டல, இதே கவலைன்னா அது போராட்டம் அல்ல. அது போராட்டம் அல்ல, அது உலக பேராசை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பெற்றுக்கொள்வதில் மாத்திரமல்ல, கொடுப்பதிலும் தேவ கிருபை வேணும். இதுதான் மக்கதோனிய திருச்சபை மக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்க யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். யாத்திராகமம் 35:21. எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த கொண்டு வந்தார். அப்ப கொடுக்கிறதுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்கு. அவங்க இருதயத்துக்குள்ள உற்சாகம் வரணும். அவர்கள் ஆவி அவர்களை உற்சாகப்படுத்தணும். நமக்குள்ள ஒரு ஆவி உண்டு, மனுஷனுடைய ஆவி. இந்த ஆவி கொடுப்பதற்கு நம்மை உற்சாகப்படுத்தணும். இது பெற்றுக்கொள்ளுகிற நோக்கத்தோடையே வாழ்மையானால், மிக பிரபலமான ஒரு ஊழியக்காரர், தமிழ்நாட்டுக்காரர் தான், அதுக்கு ஒரு செய்தி கொடுத்துட்டு இருக்கிறார். நீ ஆண்டவருக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தான் பெறுவார். நீ எவ்வளவு கொடுக்கிறாயோ அதற்கு தகுந்த ஆசீர்வாதம். அப்படிலாம் பைபிள்ல உபதேசம் கிடையாதுங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டுதான் நம்மளுடைய மனசு கிட்டத்தட்ட ஒரு அந்த கிறிஸ்டியன் காஸ்பல், கிரைஸ்ட் காஸ்பல் எப்படி ஆயிடுச்சுன்னா பிசினஸ் ஆகி போச்சு. நான் எவ்வளவு விதைக்கிறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது. இங்க நீ கொடுப்பது உன்னுடைய உற்சாகத்தின் மீதினாலே தேவையை அறிந்து கொடுப்பது. அதுக்கு உனக்கு பிரதிபலனே தேவனுடைய கிருபை தான். அதுதான் கிஃப்ட். அந்த கிருபை உன்னை சந்தோஷமாக்கி விடும், பரிபூர்ண சந்தோஷமாயி. ஆமா, தேவ கிருபை தான் உனக்கு அது கிஃப்ட். அந்த கிருபை தான் உன் கூட இருக்குது. நீ என்னைக்கு அவருடைய பிள்ளையா மாறி விட்டாயோ அன்னைக்கு அந்த கிருபை இருக்குது. நீங்க 2 Corinthians 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பாருங்கள். 2 Corinthians 9:7-8.
அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். வருத்தப்பட்டும் கொடுக்காத. எங்க சர்ச்சில் இது சட்டம், நான் கொடுக்கணும், தசம பாகம் எங்க சர்ச்சில் சட்டம், நான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்காது. உற்சாகமா கொடுத்தீங்கன்னா தேவன் பிரியமா இருக்கிறார். எந்த சிந்தனையும் இல்லாம என்கிட்ட எவ்வளவு இருக்கு, நான் கொடுப்பேன். அடுத்த 8வது வசனத்தை பாருங்கள். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் இருக்கவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ எப்போ உற்சாகமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்போ உனக்கு சம்பூரணத்தையும் உனக்கு நற்கிரியையும் ஒன்னிலிருந்து பெருக செய்யும்படியாக தேவ கிருபை உன்னிடத்துல பொங்கி வழி. உன்னிடத்தில் தேவ கிருபையை பெருக செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்யுங்கள். உங்களிடத்திலே உள்ளதின்படி அல்ல, உற்சாகத்தினாலே கொடுங்கள். தேவனுடைய கிருபை உங்களை பாதுகாத்து வழிநடத்தும். 3வதாக பாருங்கள், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம், நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடுக்காமல் அவர்கள் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். நீ பாடுகளிலே தேவனுடைய கிருபையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக நீ கர்த்தருக்கு கொடுத்துடணும். உன்னுடைய ஓனர்ஷிப்பை நீ ஆண்டவருக்கு கொடுத்துடணும். இன்னைக்கு அநேகர் ஓனர்ஷிப்பை நம்மளே வச்சுக்கிறோம். நீனே வைத்துக் கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம்னா, நான் சாத்தானுக்கு உறவினர் என்ற அர்த்தம், அல்லது சாத்தானுக்கு அடிமை என்ற அர்த்தம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அதிகமாக எச்சரிக்கிறார், அவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். எதை எடுத்தாலும் போய் பேசுறீங்க, மனசுக்குள்ள நார்மலா வர்ற சிந்தனையே கெட்ட புத்தி தான் வருது. எந்த காரியத்தையும் நல்ல விதமாக அணுக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றால் சாத்தானுடைய அத்தனை குணாதிசயங்களும் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம என்ன கிறிஸ்தவன்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொன்ன பணக்கார் ஒரு வாலிபன், ஆண்டவர் ஒரு சிம்பிள் டெஸ்ட் தான் வச்சார். உனக்கு நான் வேணும் அப்படின்னா உனக்கு உள்ளது எல்லாத்தையும் விட்டு தருத்தனுக்கு கொடு, பிறகு என்னை பின்பற்றி வா. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற டெஸ்ட். இந்த உலகத்தையே இறுக பற்றி கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்வாய், ஆனால் அது ஒரு அந்தி கிறிஸ்தவன். தன்னை கொடுப்பேன் என்று சொன்னவனுக்கு உனக்குரியவர்களை கொடுக்காமல் நீ உன்னை எனக்கு கொடுக்க முடியாது. அதாவது தன்னையே கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நமக்குரியவைகளை கொடுக்காம, ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு நமக்குரியவர்களை கொடுக்காம நம்ம எப்படி ஆண்டவருக்கு நம்மளை கொடுக்க முடியும்? ஆண்டவரே எனக்கு கொடுத்தேன், என்னை ஜீவபலியாய் ஒப்புவித்தேன் என்று பாடல் பாடிவிடலாம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் உற்சாகமாய் கொடுக்கிற மனசு வேணும். இந்த மக்கள் திருச்சபை மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவங்க அவ்வளவு தருத்திரம் முறுமுறுக்கலை. அவங்க என்ன செஞ்சாங்களாம்? உற்சாகமா கொடுத்தாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் பரிபூர்ண சந்தோஷமாய் கொடுத்தார். நீங்க சகையுடைய வாழ்க்கையில பாருங்க. சகேயுவை வீட்டுக்கு இயேசு போறாரு. அங்க ஜனங்கள் சொல்றாங்க, இவர் பாவியாகிய இந்த மனுஷன் பாவியா, இவன் வீட்டுக்கு அவர் போறாரு அப்படிங்கிற. ஏன்னா இதுவரைக்கும் அடுத்தவட்ட உள்ளதா இவன் வாங்கி பழகினான். இப்போ அவன் இயேசு நான் வீட்டுக்குள்ளே வரல, ஆனா அவன் ஒரு தீர்மானம் பண்றான், நான் என்ன தப்பு பண்ணினேன், அடுத்தவங்கிட்ட உள்ளதான் நான் வாங்கி பழகினவன், இப்போ நான் என்கிட்ட உள்ளதை அடுத்தவங்க மற்றவங்க கொடுக்க போறேன். எப்ப அந்த கொடுக்கிற பழக்கம், என்னுடைய ஆஸ்தியில் பாதியை 7 கொடுங்க. ஆமா, இதான் அவன் இழந்தது. மற்றது அவன் சொல்றான், நான் 2 தனியா வாங்கினத 4 தனியா கொடுக்குறேங்கிறான். ஆஸ்தியில பாதியை 7 கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் கர்த்தர் சொல்கிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே,
முதலாவதாக இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி சகையை நினைத்தான். அதன் அடையாளமாக தனக்குரியவைகளை அவன் இழக்க ஒப்பு கொடுத்தான். நீங்க 1 Corinthians 15 அதிகாரம் 23 வசனத்தை பாருங்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த அவருடையவர்களை பைபிள்ல கோடு போட்டு வச்சுக்கிறாங்க. பின்பு அவர் வருகையிலே கிறிஸ்தவர்கள்னு போடல, ரட்சிக்கப்பட்டவர்கள்னு போடல, அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்போ நாம் அவருக்குரியவர்களாக மாறணும். இதைத்தான் ஆண்டவராய தேவாதி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் எனக்கு ஏற்ற ஜனங்களாயிருங்கள். எனக்கு ஏற்ற ஜனங்கள் அவருடைய பிள்ளையாவை மாறணும். இங்கே மிக அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவர் வருகையில் அவருடையவர்கள், நாம் அவருடையவர்களாக மாறணும். உன்னை அவருக்கு கொடுக்காமல் நீ எப்படி அவருக்குரியவனாக மாற முடியும்? கடைசியாக எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 2 Corinthians 12 அதிகாரம் 10 வசனத்தை மீண்டுமாக நான் வாசிக்கிறேன். 2 Corinthians 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் பவுல் சொல்றாரு. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இல்ல ஏதாவது உலக ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறாரா? ஏன் இது எழுதி இந்த வார்த்தைகளை எது சும்மா தேவதூதர்களுக்கு எழுதி வச்சிருக்கா? ஏன் இந்த பிரசங்கம் பண்ண தங்களுக்கு காணிக்க வராதுன்னு நினைக்கிறாங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறதை பாருங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், எனக்கு வரும் நிந்தைகளிலும், எனக்கு வரும் நெருக்கங்களிலும், எனக்கு வரும் துன்பங்களிலும், எனக்கு வரும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பாடுகளை தாங்கும் தேவ கிருபையை அனுபவிப்பவர்களை வாழ்த்தும் வார்த்தை. ஆமா, இன்னைக்கு இப்ப அநேக மிஷினரிகள் தான் கர்த்தருக்காக பாட அனுபவிக்கிறாங்க. சபைகள்ல சில போதர்கள் அனுபவிக்கிறாங்க. வைராக்கியமா ஆண்டவர் சாட்சியம் என்ன பாடு உண்டுங்க. நீங்க ஒரு நல்ல மேய்ப்பன். நான் சபைக்கெல்லாம் எனக்கு கர்த்தர் முக்கியம். இந்த வேதத்தின் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு எதிராக எது இருந்தாலும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று எந்தெந்த போதகர்கள், மேய்ப்பர்கள் தைரியமாக நிற்கிறார்களோ, அல்லது சபையின் மூப்பர்களாக நான் அந்த வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படிவேன் என்று தைரியமாக நிற்கிறார்களோ, அவர்களுக்கு பாடு உண்டு. அவர்களுக்கு தேவ கிருபையும் உண்டு. அவர்களுக்கு பரிபூர்ண சந்தோஷம் உண்டு. அவர்கள் அவருடையவர்கள், அவரோடு உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நீங்க வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 13, 14 வசனத்தை பாருங்கள். அங்க ஒரு மூப்பர் கேட்கிறாரு, இவர்கள் எங்கே இருந்து வந்தவர்கள்? இவர்கள் அங்கே யோவானுக்கு அந்த இன்னொருத்தர் சொல்றாரு பாருங்க, இன்னொரு மூப்பன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்போ அவருடையவர்கள் அவரோடு உயிர்ப்பிக்கப்படுவார். அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு அவரோடு இருப்பார்கள். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாடுகளிலே உங்களை பலப்படுத்தும் தேவ கிருபை. இந்த கிருபைக்காக நாம் கெஞ்சி மன்றாடுவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.